ஹலோ ஆல், இது நம்ம சேனல் .NET ஸ்கூல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பாலிமாரிசம். ஸோ இதுவும் ஒரு ஊப்ஸ் கான்செப்டில் இருக்கிற ஒரு இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. ஸோ பாலிமாரிசமோட சிம்பிள் கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் மெனி ஃபார்ம்ஸ், சாரி ஒன் நேம் மெனி ஃபார்ம்ஸ். அதாவது ஒரு நேம் தான் இருக்கும், ஆனால் அதை டிஃப்ரெண்ட்டாக நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. டெஃபினேஷன் பார்க்கும்போது, polymorphism allows the same method or function to behave differently based on the object that calls it. அதாவது ஒரு சேம் நேமில் 2-3 மெத்தட் இருக்கும். சேம் நேமில் 2-3 மெத்தட் இருக்கும். ஆப்ஜெக்டை வச்சு எந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒர்க் ஆகும். அதுதான் பாலிமாரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கம்பைல் டைம் பாலிமாரிசம். இதை வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேம் மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். அதாவது மெத்தட் நேம் வந்து ஒன்றா தான் இருக்கும், ஒரே நேமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் ஓவர்லோடிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கம்பைல் டைமில் தான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து மேத் ஆப்ரேஷன்ஸ். ஸோ தென் அதில் வந்து 2 மெத்தடு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், பப்ளிக் இன்ட்டு ஆட். அதுக்குள்ளே 2 பேராமீட்டர் பாஸ் ஆகுது, இன்ட் ஏ இன்ட் பி. ஸோ இது மெத்தட் நேம் என்ன, ஆட். அதுக்குள்ளே இது பேராமீட்டர் வந்து இன்ட் ஏ இன்ட் பி. இன்ட்டுன்னா ஹோல் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணிக்கும். அதாவது 10, 50, 9 அந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸாக அது வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். அதை தான் இன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து டேட்டா டைப். ஸோ அது அப்போ 2 நம்பரை நம்ம இங்கே வந்து ஹோல் நம்பர் 2 வேல்யூ இங்கே பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டபுள் ஆட். சேம் மெத்தட் நேம் தான், ஆனால் உள்ள பேராமீட்டர்ஸ் பாருங்கள், டபுள் ஏ டபுள் பி. டபுள் ஏ அப்படி டபுளுங்கிறது ஒரு டேட்டா டைப். அது வந்துட்டு ஃப்ராக்ஷன், அதாவது 5.58, 10.20 அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூஸை தான் இது அக்செப்ட் பண்ணிக்கும், டபுள்ன்ற கீவேர்ட். ஸோ டேட்டா டைப். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ சேம் மெத்தட் நேம் தான், ஆனால் உள்ள இருக்கிற பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தான் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரன் டைம் பாலிமாரிசம். இதை வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்கிறாங்க. ஸோ ரன் ரைடிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன் டைம் பாலிமாரிசம் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அச்சீவ்டு யூஸிங் விர்ச்சுவல் பேஸ் அண்ட் ஓவர்ரைட் டிரைவ்ட் கீவேர்ட்ஸ். அதாவது நம்ம பேஸ் கிளாஸ் டிரைவ் கிளாஸ்ன்னு இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு நம்ம பேரண்ட் கிளாஸ் தான் பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை சைல்டு கிளாஸில் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் பேரண்ட் கிளாஸில் என்னவா இருக்கோ அதை அப்படியே தான் நம்மளால் சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இந்த பாலிமரிசத்தில் இன்க்ரீடியன்ஸ் பண்ணி விர்ச்சுவல்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை நம்ம பேரண்ட் கிளாஸில் க்ரியேட் பண்ணோம்னா அதை சைல்டு கிளாஸில் வந்துட்டு ஓவர் ரைடுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி அதை டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் ரன் டைம் பாலிமரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ டிசைட் ஆகும்னா ரன் டைமில் தான் டிசைட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா அனிமல்ன்ற கிளாஸ் இருக்குது. இது வந்து பேஸ் கிளாஸ், அப்படின்னா பேரண்ட் கிளாஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஸ்பீக்குன்ற மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் கன்சோல் டாட் ரைட் லைனில் அனிமல் மேக்ஸ் ஏ சவுண்ட் அப்படின்னா அனிமல்ஸ் மேக் ஏ சவுண்டுன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா. ஸோ ஸ்பீக்குன்ற கிளாஸு, அதாவது மெத்தட் நேமு, அது வந்து விர்ச்சுவல்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது டாகுன்ற கிளாஸ் இருக்குது. அதில் அனிமல்ன்ற கிளாஸை இன்க்ரீடியன்ஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன மெத்தடு, ஸ்பீக்கா, அதே ஸ்பீக். ஆனால் கீவேர்டு ஓவர் ரைடுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதே கிளாஸ் நேமை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும்னா ஓவர் ரைடுன்னு யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதை நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், என்ன கன்சோல் டாட் ரைடில் டாக் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இது அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் இருக்குது. ஸோ என்னது பேர்னா கேட். இதுலேயும் அனிமல்ன்ற கிளாஸை இன்க்ரீடியன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஓவர் ரைட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்பீக்குன்ற மெத்தட் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கேட் மியாவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ சேம் கிளாஸ் நேம் ஆனால் ஒர்க் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கால் பண்ணணும், அப்போ தான் அது டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக
ஒரு இன்னொரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின்ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள அனிமல் என்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் மை டாக். ஸோ அடுத்தது திரும்ப அதே மாதிரி அனிமல்ன்ற கிளாஸுக்கு மை கேட்டுன்ற இன்னொரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மை டாக்னு வச்சு இது வந்து இது ரெஃபர் பண்ணுதுன்னா டாகுன்ற கிளாஸை ரெஃபர் பண்ணும். ஸோ மை கேட்டுங்கிறது கேட்டுன்ற கிளாஸை இது பண்ணும். ஸோ அப்போ மை டாக் டாட் ஸ்பீக்குன்னா இது நேரம் எங்கே போகும்? இங்கே போகும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது? டாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு அது இங்கே பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். அதே மாதிரி மை கேட் இந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணும்போது அதே ரெண்டுமே ஸ்பீக் தான், ஆனால் அது கரெக்டாக போயிட்டு கேட்டுன்றதுக்குள்ள போயிட்டு இதில் இந்த மெத்தடை பார்க்கும். உள்ளே போயிட்டு கேட் மியாஸ். ஸோ கேட் மியாஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் பாலிமாரிசம், ரன் டைம் பாலிமாரிசம். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ரிமோட் கண்ட்ரோல் சொல்கிறாங்க. சேம் பட்டன் கேன் கண்ட்ரோல் டிவி, ஏசி ஆர் மியூசிக் சிஸ்டம். ரிமோட்டுங்கிறது ரிமோட்டு தான், ஆனால் அதை வச்சு நம்ம வந்துட்டு ஏசியும் ஆப்ரேட் பண்ண முடியுது, டிவியும் ஆப்ரேட் பண்ண முடியுது, மியூசிக் சிஸ்டம் எது வந்தாலும் ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் எதால் ஆப்ரேட் ரிமோட்டுன்ற ஒரே பேஸில் தான், அதோட ஃபங்க்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டூடெண்ட் கேன் ஆக்ட் ஆஸ் எ லேர்னர் இன் எ கிளாஸ் அண்ட் ஆஸ் எ பிளேயர் இன் எ ஸ்போர்ட்ஸ். அதாவது ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பிளே கிரவுண்டுக்கு போகும்போது அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாகவும் இருக்க முடியும். ஸோ அதை தான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆன்சரை என்னன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.